இங்க ஒரு பையனுக்கு 7 அக்கா தங்கச்சி இருக்காங்க. இவங்க கூட நான் பிறந்தனால பொண்ணுங்களையே வெறுத்துறான். இவனோட முதல் அக்காக்கு கல்யாணம் ஆகும் போது அவங்க அப்பா சொல்றாரு, உன் கூட பிறந்த மீதி இருக்கிற அக்கா தங்கச்சிக்கு நான் கல்யாணம் ஆக்குறப்ப நீ தான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதெல்லாம் பார்த்து பயந்து இவன் வீட்டை விட்டு ஓடிடுறான். ஒரு வழியா நல்லபடியா படிச்சு போலீஸும் ஆயிடுறான். ஒரு கட்டத்துல ஒரு அனாதை பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கன்சீவும் ஆகுறா. கன்சீவ் ஆகி அந்த 5 மாசத்துல அந்த குழந்தையும் அபாசன் ஆயிருது. அடுத்தடுத்து அந்த பொண்ணுக்கு 4 குழந்தைங்க கன்சீவ் ஆகி அபாசன் ஆயிருது. இந்த பொண்ணும் நம்ம ஏதாச்சும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு சொல்றா. அதுக்கு அவன் வேணான்னு சொல்லிடுறான். இவ திரும்ப 5வது டைமா கன்சீவ் ஆகுறா. ஆனா இவளுக்கு ஒரு பயம், இந்த டைமும் நமக்கு அபாசன் ஆயிருமான்னு. அதுக்கு அவன் சொல்றான், இந்த டைம்னா ஒன்னும் ஆகாதுன்னு உறுதியா சொல்றான். டாக்டர்கிட்ட போய் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு போய் பார்க்கறப்ப டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு 4 தடவை அபாசன் ஆனதுக்கு காரணம் உங்க கணவனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 தடவை உங்களுக்கு அபாசன் ஆகிறப்பையும் உங்க வயிற்றுல பெண் குழந்தை தான் இருந்துச்சு. இவனும் அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறா. ஏன்னா இவன் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்கள்ட்ட காசை கொடுத்து எந்த குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறான். அது ஒரு பெண் குழந்தையா இருந்தனால அவ குடிக்கிற ஜூஸ்ல ஒரு அபாசன் மாத்திரையை கலந்து அந்த கன்சீவா இருந்த ஒவ்வொரு குழந்தையும் அழிச்சிருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு இவன் கூட நிரந்தரமா வாழாம நல்லபடியா ஒரு ஆண் குழந்தைய பெத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க.